என்னன்னு தெரியல, கேபிக்கு ஒரு 2 நாளாக வந்து ரொம்ப அதிகமான காஃப் இருக்குது. அப்புறம் லேசாக ஃபீவரிஷாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி இருந்த டானிக் வந்து கொஞ்சமாக ஜொர டானிக் மட்டும் ஊற்றி விட்டுட்டேன். கொஞ்சம் ஃபீவர் வந்து செட்டில் ஆயிடுச்சு. ஸோ ஸ்கூலுக்கு போக வேணாம், வீட்டிலேயே வச்சுக்கலாம்னு நினச்சி அவனே வந்து போகிறேன்னு சொல்லிட்டதால கிளப்பி அமுச்சு விட்டுட்டேன். அவங்க போனதுக்கப்புறம் தான் எனக்கு வேலையே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் டிஃபன் சாப்பிடவே ஆரம்பிப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10 கிட்ட ஆகிடும். இன்றைக்கி தோசையும் தேங்காய் சட்னியும் செஞ்சுருந்தேன். சாப்பிட்டுட்டு ஸோ இந்த பர்பி சாப்பிடாமல் என்னால் இருக்கவே முடியல. ஸோ எப்பயுமே சாப்பிட்டதுக்கப்புறம் எதனா ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணிடுது. அதை எப்படி கட் பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ மதியம் வந்து வெஜிடபிள் பிரியாணி பிளான் பண்ணால் அபி வந்து வெஜ் புலாவ் செஞ்சு கொடு, அதுவும் காரம் வந்து ரொம்ப மினிமலாக போட்டு செஞ்சு கொடு அப்படி சொன்னாங்க. ஸோ எல்லா காய்கறி போட்டு ரொம்ப காரம் கம்மியாக போட்டு வெஜ் புலாவ் தான் செஞ்சுருந்தேன். இந்த டைம் பட்டாணி வேறு கரெக்டாக ஊற வச்சுட்டேன். எப்பயுமே மறந்துடுவேன். இந்த டைம் கரெக்டாக ஊற வச்சுருந்தேன். 1 இன்ச் வந்து குழஞ்சிருச்சு. இருந்தாலும் சாப்பாடு வந்து நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து பச்சடியாக போட்டிருந்தேன். ஏன்னா கேபி வந்து ஆனியன் நார்மலாகவே சாப்பிடுவான். சின்ன வெங்காயம் சாப்பிட்டா இன்னும் ஹெல்த்தின்ட்டு இதாக பண்ணியிருந்தேன்.